ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் நேயர்களே. ஆமா. இடையில ஒரு வாரம் நம்ம அப்லோட் பண்ணல. அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற தலைப்புல முழு சீசன். அறிமுகம், அப்புறம் தொழில்நுட்பம், கல்வி சார்ந்து பேசியிருக்கோம். இந்த 2 வாரமா இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மை, போர் சூழல் காரணமாகவும் பல்வேறு அரசியல் தலையீடு, எலெக்ஷன்ஸ் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு. அந்த நிச்சயமற்ற தன்மை என்பது எல்லாமே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் அனுபவிக்க போற ஒரு ஒரு பேண்டமிக் பிரச்சனை மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ. நம்மளை பாதிக்காது, போர் என்பது நம்மளை பாதிக்காது நம்புறவங்க கூட இப்போ கடந்த சில நாட்களாக தங்களுடைய இருப்புக்கு கேள்விக்கு உட்படுத்தும் பொழுது போர் பத்தின சிந்தனை எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு. இதெல்லாம் பொதுமக்களா இருந்து பார்க்குற பார்வை. ஆனா பொது நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்க, பொது நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க, இல்லை அதில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வும் இருக்கு. அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இருக்கு. அப்போ அது சார்ந்து பொது நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள் கூட நம்ம சொல்லலாம். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு. அந்த சமூக நிறுவனங்கள் இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மை காலங்கள்லயோ, பேரிடர் காலங்கள்லயோ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேச போறோம். ஆனா முன்னாடி ஒரு கன்வென்ஷனலா எப்படி அந்த சமூக நிறுவனங்கள் அல்லது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி பொது நிறுவனங்கள் இயங்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டாங்க போலான்னு யோசிக்கிறோம். அஹ், எதுவுமே யாரையும் பாதிக்காம இருக்காதுங்கிறது தான் இங்க நமக்கு உறுதியா தெரியுது. அஹ், இதுல இருந்து நான் விலகிட்டேன், நான் இந்த கிளாஸ்ல இருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டால இருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், இந்த வேலையில இருக்கேன், இல்லை எனக்கும் இந்த நவீனத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் ஒதுங்கி இருக்கேன், ஐசோலேட்ல இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இனிமேல் சொல்லிக்க முடியுமான்னு தெரியல. என் பயணத்திலுமே அது ஒரு மிக முக்கியமான, இப்போ போயிட்டு வந்த இந்த 17-18 நாள் பயணத்திலுமே இது ஒரு முக்கியமான அனுபவமா இருக்கு. அதனால அஹ், எல்லாம் சேர்த்து பேசுறதுக்காக தான் இதை யோசிச்சிருக்கோம். பேரிடர் காலங்களில் அல்லது இந்த மாதிரி நிச்சயமற்ற காலங்களில் ஜனநாயக தன்மையோடு இருக்கிறதுக்கு பொது நிறுவனங்களின் அல்லது சமூக நிறுவனங்களின் பங்கு என்னவா இருக்கணும்னு பேச போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு 25 வருஷமா சோஷியல் வெஞ்சர்ஸோட தொடர்ச்சியாக வேலை செய்கிறீங்க. நிறைய பேரிடர்களை சந்திச்சிருக்கோம். இயற்கை, செயற்கை, மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்லது பருவத்தால் உருவாக்கப்பட்டது, அரசியல் சூழல்னால உருவாக்கப்பட்டதுன்னு நிறைய சந்திச்சிருப்போம். ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது தான். ஒரு சுனாமி என்பது வெறும் இயற்கை பேரிடராக மட்டும் இல்லாமல் அதில் மனித தலையீடு, அரசின் தலையீடு, பொது நிறுவனங்களின் தலையீடு இருந்திருக்கும். அதுவும் பார்த்துருக்கீங்க. அதுக்கு பிறகு நிறைய புயல், நிறைய சரிவு, மலைச்சரிவு, நிலநடுக்கம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பேரிடர் காலத்திலையும் வேலை செஞ்சு பார்த்தாச்சு. நம் காலத்திலேயே பேண்டமிக் ஒன்று, பெருந்தொற்று காலத்தையும் சந்திச்சாச்சு. அரசியல் ஒரு நிச்சயமற்ற தன்மை, போர் அப்படிங்கிறதையும் சின்ன சின்னதாகவும் மிக பெருசாகவும் இப்போ பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி நம்ம இந்த போன சீசன் பேசின மாதிரி அமெரிக்காவுடைய ஹெஜமனி முடிவுக்கு வருமா, முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு சீசனும் பேசியிருந்தோம். அந்த ரிப் அமெரிக்கன் ஹெஜமனி அப்படின்னு. அப்படியான சூழலையும் நம்ம பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த 25 ஆண்டு கால அப்சர்வேஷனில் பொது நிறுவனங்களுடைய அஹ், பொறுப்பும் அதனுடைய செயல்பாடுகளும் என்னவா இருந்திருக்கு, என்னவா மாறி இருக்காங்க, அங்கேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ம். அதுக்கு முக்கியமா உங்க பயணத்தை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சது எனக்கு ம். நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோடு உங்களுடைய அந்தமான் பயணத்தை பத்தியே பண்ணணும்னு கூட தோணுது. ம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த நிக்கோபார் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க நிச்சயமா நிறைய படம் இது போட்டோ எடுத்திருப்பீங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷுவலாக நாம ஒரு எபிசோடு முழுக்க அது பண்ணோம்னா நல்லா இருக்கும். மேபி நம்ம அடுத்த இந்த சீசனை தவிர்த்து இந்த சீசனுக்கு பதிலாக அல்லது அது நேர்லயே கூட இடையில கூட நடக்கிற மாதிரி யோசிக்கலாம்.
இன் பிட்வீன் கூட நாம் அது ஒரு விஷுவல் எபிசோடாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் மேபி வி ஷுட் ட்ரை டு டூ ஒன் எபிசோட் ஒன்லி டாக்கிங் அபவுட் தி அந்தமான். நேர்ல கூட பண்ணலாம்ண்ணா. நம்ம ஒரு ஒரு ம். நேரடி சந்திப்பை திட்டமிடுறோம் இல்லையா? அதில் ம். ஒரு 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 நேரம் ஒதுக்கி இதை செய்யலாம். இன்னும் நல்லா இருக்கும் சரி. நேரடி சந்திப்பாக இன்னும் இன்னும் இருந்தானுங்களே. பெட்டராக இருக்கும். நம்ம இன்னும் ஆமாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும். ம். உங்களுக்கும் ஒரு ஒரு 10 நாள் டைம் கிடைக்கும் அதை எல்லாத்தையும் ஆமாம். ஆமாம், செப்பரேட் ஒருங்கிணைக்கணும், பண்ணி நிறைய எடுத்திருக்கோம். ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. ம். அதுக்குள்ளே நீங்கள் அதை புத்தக வடிவம் எழுத முடியுமா? அப்புறம் ஒரு 2 3 எழுதியிருக்கேன் கட்டுரையா. ம். பார்க்குறேன் அது எந்த அளவுக்கு வேகமாக முடியுதுன்னு. சரி. ஆனால் நிச்சயம் ஃபோட்டோ எக்ஸிபிட் பண்ணலாம், அதை வச்சு ஸ்டோரி சொல்லலாம். சரி. ம். ஸோ இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது இந்த சீசன் வந்து ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தின் எதிர்காலம். ஆஹ், எதிர்காலம் அப்படின்னு பேசும்போது நாம ஒரு அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு எலெக்ஷனை சந்திக்க போறோம், தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்த ம். 5 ஆண்டுகளுக்கு நாம ஒரு ஜனநாயக முறைப்படி நாம வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்க போறோம். ம். அப்படின்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ம். ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம ஓட்டை சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ம். எல்லாரும் வந்து அதுவே வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஒரு 60 லேருந்து 70% பேர் தான் ஓட்டே போடுறாங்க. ம். கடந்த காலத்தை பார்த்தோம்னா 80%க்கு மேல ஓட்டு போட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் எப்பயானு இருக்கான்னு எனக்கு சந்தேகம் தான் ம். இது வரைக்கும். ம். அண்ட் சென்னை போன்ற நகரங்கள், பெரும் நகரங்கள், சென்னை, கோவை போன்ற பெரும் நகரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஓட்டு போடுறவங்க வந்து இன்னமும் கம்மி. ம். ம். ஏன்னா நகரங்களில் ஜனநாயகத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் கம்மியாயிட்டே போகுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நகரமயமாக்கல் நகரமயமாக்கல்னு அரசியல்வாதிங்க எல்லாரும் பெருமைப்பட்டு சொல்லும்போது ம். ஜனநாயகத்தை குலைச்சுதான் நகரமயமாக்கல் ஆகுதோன்னு கூட சில நேரங்கள்ல எனக்கு கேள்விகள் இருக்கு. ஏன்னா நகரத்துல இருக்கும்போது அவநம்பிக்கை மக்கள் மனதுல ரொம்ப அதிகமாயிருதோ, ம். ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்களோ, ஏன் ம். வந்து அந்த இது எடுக்க மாட்டேன்றாங்க அந்த ம். ஆர்வம் அப்படின்னு. ம். ஸோ ஒரு சமூக நிறுவனம் அல்லது சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ம். அந்த ஓட்டு போடுற அந்த ஒரு ஒரு கடமையை தாண்டி ம். பொலிட்டிக்கலா நான் வேற என்ன செய்ய முடியும்? ம். நான் என்னுடைய சமூகத்துக்காக, என்னுடைய ஆம், ஆம், தெருவுக்காக வேண்டி, நான் என் தெருவோ அல்லது என்னுடைய காலனியோ அல்லது நான் வசிக்கக்கூடிய இடமோ, நகரமோ, கிராமமோ, ம். அதில் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம இணைஞ்சு நம்மளுக்காக தேவையான சில விஷயங்களை அரசாங்கங்களிடம் எடுத்துட்டு போறதோ செய்யறதோ அந்த வேலை செய்யறது தான் வந்து நம்ம சிவில் சொசைட்டியோடைய ஆக்ஷன் அப்படின்றோம். ம். அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம ஜனநாயகத்துல வேற என்னெல்லாம் செய்யலாம். ம். 2 பேரோ 3 பேரோ அல்லது ஈவன் தனிநபராக கூட ம். ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். ஆமா, இந்த தெருவில் வந்து குப்பை அள்ளுவது சரியில்லை, அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்றோம்னா அது சிவில் சொசைட்டி ஆக்ஷன் தான். ம். ம். அது மாதிரி பல்வேறு லெவல்ல வந்து சிவில் சொசைட்டி ஆக்ஷன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ம். அது வந்து ஒன்று வசதிகளை கொண்டு இருக்கலாம். ம். ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி, பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், எனக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் ஷெல்டர் இல்லை, ம். எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் சரியா மெயின்டைன் பண்றது இல்லை ம். அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கு, பள்ளிக்கூடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பொது ஃபெசிலிட்டிஸை பத்தி பேசுறவங்க இருக்காங்க. ம். தங்களுடைய இருப்பிடத்தை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுபவர் இருக்கிறாங்க. ம். ஆஹ், தாங்கள் பயணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறத பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க. நம்ம அறப்போர் இயக்கத்துல சாம் பொன்ராஜ் இருக்காரு. ம். சாம் வந்து தன்னுடைய வாகனத்துல ஒரு கேமராவை பொருத்தி போற வழியில யாரெல்லாம் வந்து சாலை விதிகளை மீறுறாங்களோ அது எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி அவங்க நம்பரோட தினம் தினம் போட்டுட்டு இருப்பாரு. ம். அவருக்கு சென்னை கார்ப்பரேஷனும் சென்னை டிராஃபிக் போலீஸும் அவர் சொல்ற ஆட்கள் மேல ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு போடுவாங்க. ம்.
ஒரு தனிநபராக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பண்ண வேண்டிய வேலையை சாம் பொன்ராஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ம் அஹ், அவர் தினம் போகும்போது வரும்போது வழியில அது ஒரு பொறுப்பு. அது தனக்கு வந்து எல்லாரும் மாதிரி அவரும் போயிட்டு இருக்கலாம். ம் ஏதோ ஒரு பொறுப்புணர்வு, இதை தாண்டி நாம வந்து செய்யணும் ம் அப்படின்னு ஒரு தனிநபராக வந்து ஒரு சின்ன போகும். வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போறது, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றது, அவர் தினம் அவர் போற கார்ல ஒரு கேமராவை பொறுத்து இந்த கேமராவில் போட்டோ எடுத்து அதை ம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ம் அது மாதிரி தங்கள் வீடுகளை சுத்தி தங்கள் போகும் சாலையில் இருக்கிறது அது மாதிரி ஆக்ஷன் பண்றது. இன்னொன்று வந்து நிறுவனங்கள் ஃபெசிலிட்டிஸை பார்க்கறது. ம் அதுக்கும் மேல அடுத்த கட்டமாக கவர்னன்ஸ் சிஸ்டம்ஸோட எங்கேஜ் ஆகுறது. கார்பரேஷனோடையோ வார்டு மெம்பரோடையோ இங்கே சென்னையில் அந்த பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி வார்டு கவுன்சில், அதை வந்து வார்டு வந்து சபா ஏன் அது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு ம் ஒரு குரூப் வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம் அதுக்கும் மேல ஒரு படி போய் தெர் ஆர் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய தில்லுமுல்லுகள். அறப்போர் இயக்கமே எடுத்தீங்கன்னா கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய தில்லுமுல்லுகள் என்ன அப்படின்னு. ம் இப்போ இவங்க நம்ம முன்னாடி ஆஹ், தன்னாட்சி வந்து முழுக்க முழுக்க நந்தா, சரவணன் இவங்க எல்லாமே சேர்ந்து தன்னாட்சி மூலமாக அனைவருக்கும் வந்து ஆஹ், பங்கு எடுத்துக்கிறது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம இவர் பழனித்துறை ஐயா மாதிரி பெரியவங்க எல்லாமே சேர்ந்து ம் அது மாதிரி ஒரு குழுவும் சிவில் சொசைட்டி ஆக்ஷன் தான். இது எல்லாமே சிவில் சொசைட்டி ஆக்ஷன் தான், தனிநபர் முதல் குழுக்களாக இணைஞ்சு பண்றது. ம் இப்போ சமீபத்தில் இவர் திருலோச்சன் சாஸ்திரியை சந்திச்சது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ம் மிகப்பெரிய ரிசர்ச் நிறுவனமா அவங்க வந்து உருவெடுத்திருக்காங்க. கடந்த ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி, 15 வருஷம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சு. ம் அவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் வந்து கேண்டிடேட்ஸ் ஃபைல் பண்ற அவங்களுடைய பேப்பர்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எத்தனை பேர் கிரிமினல்ஸ், ம் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிரிமினல் ரெக்கார்டு என்னவா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய கிரிமினல்ஸ் எத்தனை சதவீதம் கிரிமினல்ஸ் ஒரு கட்சியில வந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க, ம் எத்தனை பேர் மேல வந்து கொடூரமான கிரிமினல் வழக்கு இருக்குது ம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ணி அது ஒரு அறிக்கையாக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வெளியிடுறாங்க. இந்தியா ம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் தேசிய ம் அளவில் நடக்கக்கூடிய தேர்தலையும் அவங்க வந்து வெளியிடுறாங்க. ம் அதை தவிர அப்பப்போ வந்து எந்த கட்சிக்கு மிக அதிக அளவில் நன்கொடைகள் போகுது, யார் வந்து நன்கொடை கொடுக்குறாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எங்கோ ஒரு வலைதளத்தில் இதை வந்து பிரசுரம் பண்ணி இருந்தாலும் ம் எல்லாருக்கும் அதை வந்து படிக்கவோ அதை வந்து புரிஞ்சுக்கவோ அதை ஆய்வு பண்ணவோ தெரியாது. ம் அதை இவங்க வந்து ஒரு தனி நிறுவனமாக பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ம் ஸோ சிவில் சொசைட்டி ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி பல்வேறு தளங்கள்ல பல்வேறு விதத்துல வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் ம் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க மக்கள். ம் ஆனா கடந்த ஒரு 15 வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, ம் ஆஹ், இதுல வந்து கார்ப்பரேட்டுகளுடைய ஊடுருவல் கொஞ்சம் ம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கு. ம் முன்னாடி சிவில் சொசைட்டி வந்து ஒரு இண்டிபெண்ட் வாய்ஸாக இருந்தது. ம் மக்கள் ஆட்சிக்கும் மக்களுடைய குரலுக்குமான ஒரு இண்டிபெண்ட் வாய்ஸ், அதற்கு ஒரு டிக்னிட்டி இருந்தது, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ம் அரசாங்கங்கள் வந்து என்ஜிஓஸ் மாதிரியோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரியோ இருக்கிறவங்கள ம் கூப்பிட்டு பேசுவாங்க. ம் நீங்க மனு கொடுக்க போறதை தவிர அவங்க ம் வந்து ஒரு பாலிசி ஏற்றும் போதோ இது பண்ணும்போதோ உங்களை வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு கன்சல்டேட்டிவ் மீட்டிங்ஸ்க்கு உங்களை கூப்பிடுறது அப்படின்றது ம் இது உலகளவில் நடந்துச்சு. ம் யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து என்ஜிஓஸை கூப்பிட்டு பேசுறது என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஏன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட அளவில் இருக்கக்கூடிய மக்களோடு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு வந்து அரசாங்கங்களுக்கு பல நேரங்கள்ல இல்லாம போயிடுது. ம் அல்லது அரசாங்கத்துக்கு அடிமட்ட அளவிலிருந்து வர வேண்டிய தகவல்கள் தெளிவாக வருவதில்லை. ம் இனி ம் அதிகார வர்க்கம் வந்து அதிகாரம் மையமாக்கப்படுறதுனால
ம். ம். என்ன ஆகுதுன்னா, மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அடுத்து இருக்கிறவர் வந்து அதிகாரி எது சொன்னா சந்தோஷப்படுவாரோ அதை தான் சொல்லுவாரே தவிர உண்மையை சொல்ல மாட்டார். ம். அது மாதிரி மேலிடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து களத்துல நடக்கக்கூடிய உண்மை நிலவரம் வந்து தெரியாத அளவுக்கு ம். எல்லாருமே பொய் சொல்லி சுத்தமா யாருக்குமே வந்து உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாத ஒரு சூழல் உருவாகும் போது ம். அப்போ சிவில் சொசைட்டி மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி குரூப்ஸ் வந்து மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு புரிந்து கொள்றதுக்கான ஒரு ம். ஒரு ஒரு சேனலாக இருந்துச்சு. ம். ம். இன்னமும் இருக்கு சில பேருக்கு. ஆனா ம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை கேட்கக்கூடிய பக்குவமும், ம். அது வந்து கிரிட்டிக்கலாக இருந்தாலும், அத வந்து கேட்டு புரிஞ்சு அதன்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியும் பெரும்பாலான அதிகாரிகளுக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ இல்லாமல் போறது தான் பிரச்சனை. ம். எல்லார்கிட்டயும் அது கிடையாது. சில ம். பேருக்கு அது இருக்கு, சில பேருக்கு சுத்தமா கிடையாது. ம். இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து அவங்களே ரீச் பண்றாங்க, பேசுறாங்க, பேசி புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுட்டு அடுத்த வேலைய செய்றாங்க. ம். புரியாதவங்க வந்து அத பண்றது கிடையாது. ம். 2வது இவர்களை போட்டியாக பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ம். கட்சிகள் மூலமாக எனக்கு வருது விஷயம். நான் ம். எதுக்கு இவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ம். ஆம், பட் நான் இப்போ சொல்ல எனக்கு வந்தது ரெண்டு என்னன்னா, பேருக்குமே ஒரு இது இருக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் ஆஹ், அவங்க டெமோக்ரஸிங்கிறத வந்து ரேஷனலிசத்தை டெமோக்ரஸின்னு முடிவு பண்ணிடுறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி ம், இருக்கு. ம், ஏன்னா அவங்க ரேஷனலாக இருப்பாங்க. நிறைய ம், நேரங்களில் வந்து அரசியல்வாதிகள் அஹ், அவங்களோட ரேஷனல் திங்கிங் இருக்குமே தவிர ரேஷனல் திங்கிங்கிறது முழுமையாக 100% ஜனநாயகத்தினுடைய விஷயமாகவும் பார்க்க முடியாது. ஏன்னா ரேஷனல் திங்கிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைரார்கி மெஜாரிட்டி மைனாரிட்டி இதை சரி பண்ணுறதுலையும் சீர்கட்டுறதுலையும் தான் நிறைய நேரம் இயங்க வேண்டியிருக்கும். ஆனால் டெமோக்ரஸிங்கிறது ஒரு லார்ஜர் செட்டாக இருக்கு இல்லையா, அது கீழே தான் ரேஷனலிசமும் உள்ளடக்கம். டெமோக்ரஸியை விட ரேஷனலிசத்தை வெளிக்காட்டிக்கிறதுல முனைப்பாக இருக்கிற மாதிரி தான் தோணுது ரெண்டு பேருமே. அஹ், இல்ல அஹ், ரேஷனலிசம் பேசுறதுல தவறு இல்ல. அந்த ம். ரேஷனலிசத்துல ஈக்விட்டி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ம். எங்க தப்பு பண்றோம்னா டிக்னிட்டிக்கோ ஜஸ்டிஸ்க்கோ ஈக்விட்டிக்கோ இடம் கொடுக்காம போறது. ம். ரேஷனல் தாட் ப்ராசஸ் வந்து ம். ரேஷனலிசம் cannot பி ஒன்லி pragmatism. ம். ஏன்னா pragmatism வந்து முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சர்வைவ் ஆயிட்டு போறேன்னு ஷார்ட் டேர்மா இருந்துச்சுன்னா அது தவறு. ரேஷனலிசம் ஹேஸ் டு கோ பியாண்ட் தட் இல்லையா? ஆமாம். ரேஷனலிசம் தாட் ப்ராசஸ் தானே. ஆமாம். அதுல எல்லா விஷயத்துக்கும் நம்ம சென்சிட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா டிக்னிட்டிக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் மக்களுடைய அந்த ஒரு ஈக்விட்டிக்கும் நீங்க ஜஸ்டிஸ்க்கும் நீங்க வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் இல்லையா? ம். அஹ், அப்போ அந்த இந்த கொஷின் இருக்குது. அதனால தான் அவங்க ஹைரார்கி ஃபாலோ பண்ணுறத கூட ஒரு சிரத்தையோட ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தோணுது நீங்கள் சொன்ன மாதிரி. ம், மேலேருந்து வரக்கூடிய ஆர்டருக்கு தக்க மாதிரி கீழே ஆடுறது, இல்லை மேலே இருக்கிறவங்க எதுக்கெல்லாம் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சு கீழே இருக்கிறவங்க மேனிப்புலேட் பண்ணுறது. அது நம்ம ஏற்கனவே நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற நாடகத்தன்மைன்னு பேசியிருந்தோம். ஒரு ஒரு ட்ராமான்னு. ஆனால் இப்போ இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வரும்பொழுது டெமோக்ரஸியோடைய பாதுகாப்பில் எல்லாமே சோஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் கூட இப்போ சில கேள்விகள், அதாவது தவிர்க்கப்பட்ட ஏரியான்னு இருக்கும்ல, நம்ம ஷூ சொல்கிற மாதிரி பார்ட் ஆஃப் நேச்சர், பார்ட் ஆஃப் காக்னிஷன், எபிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இன்னமும் நம்ம அப்டேட் பண்ணலை. ஒரு காலத்தில் சிந்திச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும். அன்னைக்கு தேவை வந்து சுதந்திரமாக இருந்தது. ஆனால் பார்ட் ஆஃப் நேச்சர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டே இருக்காங்க இல்லையா? அப்போது தொடர்ச்சியாக வந்து ஒண்ணை அழிச்சிட்டு இன்னொன்னு ரீகிரியேட் பண்ண முடியும்னு நம்புறது. இப்போ இப்போ சமீப காலங்களா அதான் நான் யோசிக்கிறேனே. ஏதோ ஒரு இயற்கையோடைய ஒரு பெரும்பகுதி அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நினைக்கிறதுக்கு காரணம், மனிதனால அத ரீகிரியேட் பண்ண முடியும்னு நம்புறதா இருக்கு இல்லையா? இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படுது சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ல. சோசியல் இன்ஸ்டிடியூஷனும் மறுபடியும் மறுபடியும் மாஸ் புரொடக்ஷன்லயும், நம்பர்ஸ்லயும் வேலை செய்யும் பொழுது, இந்த மாரி வேல்யூஸ்ல எங்கேயோ தவறுறோம். அப்படி வேல்யூஸ்ல தவறும் பொழுது, நம்முடைய அ என்ன சொல்றது? எதற்காக தொடங்குனோமோ அத மறந்துருவோமோன்றது தான். இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய தொடக்கங்கிறது வேறையா இருக்கும்.
ஆனால் காலப்போக்கில் மெயின் ஸ்ட்ரீம் எதை விரும்புதோ அதை செய்கிற இன்ஸ்டியூஷனாக மாறுறது இருக்கு இல்லையா, அதுதான் சோஷியல் இன்ஸ்டியூஷனுடைய இன்னைய அவல நிலைன்னு நான் நினைக்கிறேன். அது என்னவா நம்ம அதை கற்பனை செய்ய போகிறோம் இனிமேல் எதிர்வரும் காலங்களுடைய சோஷியல் இன்ஸ்டியூஷனுக்கான கற்பனை நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. சொன்ன மாதிரி அறிவுனா என்ன, வேலிடேட் பண்ணப்பட்டது மட்டும்தான் அறிவாங்கிற கேள்வி. அப்புறம் நேச்சருடைய பார்ட்டு, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி டிக்னிட்டி, ரேஷனல் விஷயத்துல டிக்னிட்டியோட பார்ட் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து இந்த கேள்விகளை பொது சமூகத்திலிருந்து அரசு நிறுவனங்களுக்கோ இல்லை பொது பொது நிறுவனங்கள் மேலேயோ நம்ம வீசி எறியலைன்னா இருக்கிற அரைச்சமாகவே அரைக்கிறது, எக்ஸிஸ்டிங் மெக்கானிசத்தை சீர் பண்ணுறதே சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். புது பிரச்சனைகளையோ அல்லது நாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகளோ பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மனநிலை வந்துடுறாங்கன்னு கூட கவனிக்க முடியுது. இதான் இன்னைக்கு அஹ், கா இயற்கை வளங்களாக இருக்கட்டும், ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எதிராக தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அது எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அதை விட வேகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். தண்ணியிலிருந்தே நம்ம தொடங்குறோம். ஆயிலில் இருக்கலாம், எனர்ஜி பேசிஸில், ரா மெட்டீரியலில், எல்லாத்துலேயுமே நம்ம ஃபாசில் ஃபியூவலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதை யோசிக்கிறோம். டிராஸ்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக இருந்தால் கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது யாருக்கு உரிமை இருக்குன்னு நடக்கிற போரோட நம்ம மனநிலை நின்றுடுதோன்றது தான் இந்த ஒட்டுமொத்த எபிசோடோடைய எனக்கு மூல கேள்வியாக இருக்குது. ம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதே அபத்தம். சரி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் பூமியை. அது அந்த அந்த ஈக்காலஜி ஃபேக்டரை கூட நம்ம ஒதுக்கி வச்சுருதாவே இருப்போம். மனிதனை மையமாக வச்சு இயங்குற இந்த பூமிக்கு ஈக்காலஜிக்கல் ஃபேக்டரை ஒரு ஓரமாக ஒதுக்குனதா இருந்தால் கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டது யாருக்கானதுன்றது தான் ஜனநாயக கேள்வியாகவே வருது. ம் வளமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் தான் வளம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, பண்ணியாச்சு. ஆனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மொத்தமும் ஏதோ ஒரு தேசத்துக்கோ யாரோ ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கோ அல்லது ஏதோ ஒரு மடாலயங்களுடைய தலைமை பண்புல இருக்கக்கூடியவருடைய டைரக்ஷனுக்காக காத்திருக்கிறதா இருக்கு இல்லையா. மற்றவங்க எல்லாம் அதுக்கு கீழே தான். இந்த பூமியில் யாருக்கு எவ்வளோ ரிசோர்ஸை பங்களித்து கொடுக்கணுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன்றது தான் இந்த போராக நான் பார்க்குறேன். இப்போ ம் இந்த அந்த ஹமுரா ஸ்ட்ரெயிட்டை கூட நேற்று நைட்டு வந்து ட்ரம்ப் பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அதை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவோன்றாரு. ம் நேரடியாக சொல்கிறாரு அவர். ம் இதற்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தேசங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காதுங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. காரணம்னா ம் இப்போ நமக்கெல்லாம் பேனிக்காக மாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த கிட்டத்தட்ட பல்வேறு ஒரு கார்கோ வெசல்ஸ் வந்து அங்கே தேங்கி போய் நிற்கிது, பல நாடுகளோடது. யுரேஷியா எல்லாம் சேர்ந்து. ஆனால் அந்த அந்த ஸ்ட்ரெயிட்டே எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். அதன் மூலமாக 20% மேற்பட்ட எண்ணெய் வணிகத்தை எங்களால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நேற்று ட்ரம்ப் அறிக்கை விடுறாரு. இன்னைக்கு காலையில் அம்பானி வந்து எண்ணெய் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு நான் பண்ண போகிறேன்னு அறிக்கை விடுறாரு. ம் எத்தனையோ மில்லியன் டாலர்ஸு வந்து ம் நான் கிட்டத்தட்ட $3 பில்லியன் நினைக்கிறேன். $3 பில்லியன் ம் வந்து இப்போ இமீடியட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அமெரிக்காவில் பண்ணுறாரு. அப்போது நம்ம தொடக்க கேள்வியே நம்ம வந்து இயற்கையை கழிச்சிட்டு பண்ணதுனால தான் இது மேலும் மேலும் ஒரு மனித முடிவுகளுக்கு மட்டுமே, அதுவும் அதிகாரிகள் அல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய முடிவுகளுக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த ரிசோர்ஸு மனுஷங்க எல்லாம் தலையசைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த போருடைய மைய கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்போ இருக்கிற இந்த ஒரு மாத சூழலை வச்சு பார்க்கும் பொழுது, அப்போது இதிலிருந்து நம்ம பின்னாடி போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி டெமோக்ராட்டிக்காக பண்ணுறதுன்னு நினைக்கிறதே ஒரு அபத்தம் தான். ம் ஒரு ஒரு வளத்தை சுரண்டுவதை எப்படி ஜனநாயகபூர்வமாக சுரண்டுறது அப்படின்னு நம்ம இப்போ உரையாடல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 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 வளங்களை சுரண்டுதலே ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். ஏன்னா ஜனநாயகத்தில் ஈக்காலஜிக்கு பங்கே இல்லை. அதை ம் கழிச்சிடுறோம். ஏன்னா முழுக்க முழுக்க மனிதனுக்கானதாக இருக்குது, மனிதர்லேயும் உயர்தட்டு வர்க்கத்துக்கானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனால அது நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி படுது. ஆனால் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனே தப்புன்னு எப்போ நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம்? அந்த அது அது பேசும்பொழுது இந்த போரோ அல்லது இந்த என்ன சொல்கிறது ஒற்றை தலைமை பூமியோ இதுக்கு எதிராக அங்கேருந்து தொடங்கினா தான் இதுக்கு எதிராக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்தந்த நிலப்பரப்பில் உள்ளவர்கள் அந்தந்த நிலப்பரப்பினுடைய
விஷயத்த மேம்படுத்துவதற்காகவும் அதை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட அந்த உரிமை இருக்கணும், பவர் இருக்கணும்னு கூட நான் நினைக்கல. அந்த உரிமை மட்டும் இருக்கணும். அதில் ரொம்ப கான்ஷியஸாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பேச வேண்டிய சூழல்ல இருக்கும். ஏன்னா இந்த போர் சார்ந்த சூழல் வரும்பொழுது மனிதன் மேலும் மனிதனை மையமாக வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிடான்னு தான் தோணுது. அஹ், அதிலிருந்து எப்படி விலகி பார்க்கறதுங்கிறதும் பொது நிறுவனங்கள் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான். உண்மை. ஒரு பக்கம் இயற்கை பத்தின வளங்களை பத்தி பேசாம ம் நம்ம இருக்கிற சூழல்ல என்னத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது மாத்திரமே பேசும்போது ம் என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலானவர்கள் வந்து ஜனநாயகம் அப்படின்றது ஒரு கட்டமைப்பு. ம் அந்த கட்டமைப்புல சிவில் சொசைட்டிக்கு ஒரு ரோல் இருக்குது. ம் அந்த ரோலை நம்ம வந்து மையப்படுத்தி வேலை செய்யறோம் அப்படின்றதோட நின்னுறாங்க. ம் ஜனநாயகம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டதுன்ற அடுத்த கேள்விக்கு நீங்க போனீங்கன்னா தான், ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து இருக்கிறதுலயே கவர்னன்ஸ்ல வந்து பெஸ்ட் சிஸ்டம்னு சொல்ல முடியாது. ம் அது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் உருவாயிருக்குது. ம் ஆனா அந்த உருவான ட்ரையல் அண்ட் எரர்ல ம் பல நேரங்கள்ல வந்து கரெக்டிவ் மெஷர் நாம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ம் கான்ஸ்டிடியூஷன் அதனால தான் நிறைய முறை அமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்கிறோம். ம் தொடர்ந்து அமெண்ட்மெண்ட் பண்றோம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு ஐடியால ஆரம்பிச்சோம். ம் அதற்கு பக்கம் போக போக வந்து நமக்கு அப்பப்ப தேவைப்படும் போது இது இருக்கக்கூடிய விதிகள் நமக்கு கொஞ்சம் ஃபுல்லா அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வரோம். ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த ம் இயற்கை வளங்களை சுரண்டி தான் வந்து நம்மளுடைய ம் மொத்த காமர்ஸும் நடக்குது அப்படின்னும் போது அதற்காக போர் எடுக்குது, அடுத்த நாடுகளை வந்து அழிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நாடுகள் தயாராயிருச்சு அப்படின்னும் போது ம் ஆம், அந்த ஜனநாயகம் நீங்க எதுக்காக உருவாக்குனீங்களோ ம் அந்த உருவானதுக்கான காரணமே இதுதானே. ம் இருக்கிறத காப்பாத்துறதுக்கு தானே உருவாக்குனீங்க. இந்த ம் கட்டமைப்பு உருவாக்குனதுடைய காரணம் என்ன? எல்லாருக்கும் வந்து சம உரிமை ஜனநாயகத்துல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் இருக்கணும். தங்கள் வளங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையும் ம் அதற்கான புரிதலும் ம் அதற்கான வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இருக்கணும். ம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கணும், அதற்கான ரைட்ஸும் இருக்கணும், ம் அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். பல ம் நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுது. அதற்கான ம் எஜுகேஷன் நம்ம பண்றது கிடையாது. ம் எஜுகேட் பண்ணாம விடுறதுனால என்ன ஆகுது? ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது ஏன்னா காமர்ஸ் எல்லா இடத்துலயும் உள்ள பூந்துருச்சு. ம் வீட்டுக்குள்ள வந்து டிவி மூலமா உங்க வீட்டுக்குள்ள வருது, ஃபோன் மூலமா உங்கள் தனிநபர் வரைக்கும் வந்து ரீச் ஆகுது. ம் காமர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கும்போது மார்க்கெட் புகுந்த அளவுக்கு டெமோக்ரஸி புகவில்லையே. ம் மார்க்கெட் நீங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ விளம்பரங்கள் உங்க போனை தேடி வரும். ம் ஆனா ஒரு சமூக ஆர்வலர் கூட்டமோ அல்லது உள்ளூர்ல இருக்கக்கூடிய வார்டு கவுன்சில் வார்டு மீட்டிங்கோ உங்களுடைய போன்ல உங்களுக்கு கேட்காம மெசேஜா வராது. ஆமா அங்கதான் வந்து ஜனநாயகம் தோத்து போகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாருடைய பிரைவசியும் இன்வேட் பண்ற அளவுக்கு கூட மார்க்கெட் வந்து உள்ள பூந்துருச்சு. ம் ம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக சிவில் சொசைட்டியோட ரோலையும் அபகரிக்க முயற்சி பண்ணுது. எங்கெங்கெல்லாம் சிவில் சொசைட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லா இடத்துலயும் மார்க்கெட் உள்ள பூந்துக்குது. ம் சமீபத்தில் நான் பார்த்தது ஒரு சிட்டிசன் லெட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் மேனிஃபெஸ்டோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ம் சென்னையிலிருந்து. ம் சிட்டிசன் லெட் குரூப் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்குது. அவங்க விளம்பரப்படுத்தி இருக்காங்க, பெருசா பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை அதிவேகமாக நடத்தி முடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ம் நமக்கு தெரிஞ்ச மக்கள் கூட்டமைப்போ அல்லது மக்கள் இயக்கங்களோ யாருமே வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ஆதரிக்கல. எல்லாம் எதிர்த்து தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ம் யார் இது இப்படி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டு நான் அதை எந்த நிறுவனம் கேட்டிருக்கேன் பார்த்தா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு, ஸ்மார்ட் சென்னைன்னு ஏதோ ஒரு நிறுவனம். ம் அந்த நிறுவனம் வந்து எப்ப பதிவு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாசம், செப்டம்பர் அக்டோபர் மாசம் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ம் அப்படி ஒரு நிறுவனமே வந்து 6 மாசம் கூட இல்லை. ம்
6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக தங்களை பேசிக்கிறாங்க. ம். சரி, இந்த நிறுவனத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுடைய ஒரு கூட்டமைப்பு. ம். ஸோ கார்ப்பரேட்களுடைய கூட்டமைப்புகள், கார்ப்பரேட்டோடைய ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ம். அது மாதிரி லாபி குரூப் வந்து இப்போ உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா தளத்திலையும். ம். விவசாயத்துல பல காலமாக இருக்குது. ம். ம். விவசாயிகளுடைய சங்கங்களை போலவே பெயர் கொண்டு ம். கார்ப்பரேட்னால ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ம். பல குழுக்கள் வந்து மைய அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, நம்ம ஸ்டேட்ல கூட சரி, ம். எல்லா இடத்துலையும் ம். அரசாங்கத்துக்கிட்ட கூட்டங்களுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. அவங்களும் ம். ஒரு கூட்டு இயக்கம்னுவாங்க, அல்லது அவங்களும் ஒரு விவசாயிகள் சங்கம்னுவாங்க. சொல்லிட்டு எல்லா கூட்டத்திலும் வந்து உட்காந்துட்டு ம். கார்ப்பரேட்டுகளுக்கு சாதமான எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கேட்பாங்க. ம். இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத நான் பார்க்கிறேன். ம். இது எங்க வந்து முறியடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் சார்ந்து நாம் என்ன செய்யறோம், மக்கள் சார்ந்து நாம் என்ன செய்யறோம். ம். நீங்க சொன்ன மாதிரி இயற்கை சார்ந்து, ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கானமில தான் நாம இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் முக்கியம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம மார்க்கெட்னால எதுவும் செய்ய முடியாது. ம். அதனால மார்க்கெட்டுக்கு அது முக்கியம். ம். அதனால மக்கள் சார்ந்த வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த சமூக ஆர்வலர்கள் நிறுவனங்கள் எல்லாமே மார்க்கெட்டை சார்ந்து நம்ம எங்க போயிட்டோம். ம். பெரும்பாலும் நிதி உதவிக்காக தான் மார்க்கெட்டுக்கு போவோம். ம். நிதி உதவி பண்றேன்னு தான் வருவாங்க முதல்ல. அப்படி ம். வர்றவங்க வந்து நாம என்ன வேல்யூ அப்போ வந்து நம்ம நெகோஷியேட் பண்றோமா தெளிவா. ம். நான் அப்ப அவங்க உங்ககிட்ட கண்டிஷன் போடுறோமா, இந்த 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 விஷயங்கள் நீங்க செஞ்சா உங்ககிட்ட நாங்க நிதி உதவி வாங்கிக்கிறோம். ம். இந்த விஷயம் நீங்க பண்ணனீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நிதி உதவி வாங்கிக்க மாட்டேன். ம். அப்படின்னு நாம கண்டிஷன் எதனா போடுறோமா? ம். அப்படின்னு நாம எதனா சொல்றோமா? ம். இதெல்லாம் முக்கியமாக ஒரு விஷயமாக எனக்கு தோணுது. அந்த ம். நிதி உதவி எங்க இருந்து ஒத்துக்கிறோம்? அதுக்கு ம். அடுத்து மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள். இப்ப பல விவசாய குழுக்கள் எல்லாமே வந்து ம். மார்க்கெட்டிங்ல இறங்கிட்டாங்க. ஆமா. மார்க்கெட்டிங் மாத்திரமே வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த வேலையாக மாறும்போது, ம். ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு நேரமும், அதற்கான முயற்சியும் அவங்க எடுக்கிறது இல்ல. ம். இது வந்து ஒரு பிரச்சனையாக போகுது. ம். அதை தாண்டி நம்ம சிந்திக்கணும், செயல்படணும் அப்படின்னா, நாம வந்து வேற ஒரு விஷயத்த இது வந்து இயற்கை சார்ந்து நீங்க சொன்ன மாரி, இயற்கையை மையமாக வைத்து, இயற்கை, சமூகம், இந்த சமூகத்துல வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி முறை, அந்த கட்டமைப்பு, ம். அதை நாம எப்படி வலுப்படுத்த போறோம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சா தான், ம். ம். நாம வந்து மார்க்கெட் அப்படின்றதோ, இந்த சந்தைப்படுத்துவதல் அல்லது சந்தையை சார்ந்து இருத்தல், அல்லது சந்தையில நமக்கு வந்து எவ்வளவு பங்கு கிடைக்குது ம். அப்படின்னு பார்க்கிறது, இதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சமாக அப்பதான் தோண ஆரம்பிக்கும். ம். அது வந்து எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு, அதனால நான் அதோட போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு இவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ரொஃபசர். ம். ஒரு ஒரு கல்லூரியில ஒரு 6 7 மாசம் முன்னாடி ஒரு கல்லூரியில பேச போகும்போது, ம். நான் இது மாதிரி ஏதோ ஒரு கருத்தை மேடையிலிருந்து சொல்ல போக முதல் வரிசையில் இருக்க அந்த ஒரு பேராசிரியர் எனக்கு சொன்னது, ஆனா உலகம் அப்படிதானுங்க பண்ணுது அப்படின்னாரு. ம். நான் சொன்னேன், உலகம் அப்படி பண்ணி இருக்கலாம், ஆனா உலகம் அப்படி பண்றது சரின்னு முட்டு கொடுக்க நீங்க பேராசிரியரா உட்காரல. ம். இது சரி இது தவறுன்னு சொல்றது தானே ஆசிரியரோட வேலை. ம். அது மாதிரி பல சமூக ஆர்வலர்களுடைய வேலை என்னன்னா, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்றது தான் அவங்களுடைய வேலை. அதை ம். தாண்டி நீங்க வந்து ஒரு பங்குதாரராக வந்து நீங்க இந்த சந்தையில செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அப்ப உங்களுக்கு வந்து எந்த தார்மீக அடிப்படையில வந்து நீங்க வேலை செய்றீங்களோ, ம். அந்த ஒரு அடிப்படை அறம் வந்து உங்களை விட்டுட்டு போயிடுது. ம். ம். அப்ப நீங்க காம்ப்ரமைஸ்ட் ஆயிடுறீங்க. ம். அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, தங்களுடைய நிதி விஷயங்கள சீரா பார்த்துக்கணும். தாங்க ம். எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாம பார்த்துக்கணும். ம். 2வது, தங்களுடைய டிசிப்ளின் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க மேல யாரும் தப்பு சொல்லிற முடியாதுன்னு. ம். 3வது, கம்யூனிகேஷன். ம். நாம நம்மள பத்தி விஷயங்கள எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்துறோம். ஏன்னா பல நேரங்கள்ல இப்பல்லாம் வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக ஆம்,
நம்மளுடைய தினம் தினம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், தினம் தினம் இருக்கக்கூடிய விரக்திகள், ரொம்ப சீனியர் மக்கள் கூட வந்து தினம் ம் விரக்தி எல்லாம் வந்து சும்மா போற போக்கில் தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ம் ம் அது அவசியம் இல்லை. ஒரு பொறுப்போட நம்ம வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது. ம் இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து நம்ம எதிர்காலத்து சந்ததியினருக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு ம் கடமையாக தான் நான் அதை பார்க்குறேன். ம் சிவில் சொசைட்டி ஆக்ஷன் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நடக்கிறது. இந்தியாவில் வந்து யார் வேணா அதை செய்யலாம் அப்படின்றது ரொம்ப பாரம்பரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஊறி போன ஒரு விஷயம். ம் மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு அடிக்கடி அமெரிக்காவை சொல்லுவாங்க. மதர் ஆஃப் ம் டெமோக்ரஸி வந்து இந்தியா தான். ம் இங்க வந்து ரெபல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா தரப்பினருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. ம் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கான்னு அது வேற விஷயம். ம் அது நிச்சயமா இல்ல. ம் அதே சமயத்துல இயற்கை சார்ந்து பேசுறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ம் அதிலிருந்து துவங்கி சமூகத்தை வந்து ம் ஒரு ம், ஒரு மக்களாட்சிக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்குமான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ம் அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து என்னுடைய இறுதி கருத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆமாம். எனக்கு இன்னொன்று இந்த செல்ஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கருத்தாக சொன்னீங்க. எல்லா வகையிலையும் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக இருக்கணும்னா செல்ஃப் கண்டென்ட்டை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் செல்ஃப் கண்டென்ட்ன்றது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நேராக சொல்லணும்னா அந்த சிந்தனையே முட்டாள்தனமானதுன்னு நிறுவுறது தான் கார்ப்பரேட்டோட வேலையாக இருக்குது. வாழ்க்கை ம் வாழ்வதற்கே அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஏன்னா நான் சந்திக்கிற நிறைய தங்களை வந்து பயணிகளாகவும் ஆஹ், எந்த பாகுபாடும் இல்லைன்னு சொல்லிக்கக்கூடிய மனிதர்கள் கூட வரும்பொழுது என்னன்னா அந்த அந்த கோ வித் ஃப்ளோங்கிற வார்த்தை வந்து செல்ஃப் கண்டென்ட்டுக்கு எதிராக பயன்படுத்திக்கிறாங்களோ தவறாக புரிஞ்சுக்கிட்ட வார்த்தையான்னு பார்க்குறேன் நான் இப்போ பல்வேறு நாடுகள்ல இருந்தும் சந்தித்தேன் இப்போ சமீபமாக. அப்போது அவங்க என்ன சொன்ன கோ வித் ஃப்ளோன்றது அது ஒரு கண்டென்ட் லைஃபாக இல்லை. கோ வித் ஃப்ளோன்றது அவங்களுக்கு சௌகரியமானதை செய்கிறத கோ வித் ஃப்ளோன்னு சொல்கிறாங்கன்னு கூட தோணும் எனக்கு. அஹ் சமூகம் என்ன போக்கில் போதோ அதன் போக்கத்தில் போகிறதுன்றது கோ வித் ஃப்ளோன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி போகிறது தான் கோ வித் ஃப்ளோன்ற கருத்தை மறுபடியும் ஆழமாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நிறுவனங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சமூகம் போகிற போக்கில் அதன் வேகத்தில் போகிறது இல்லை கோ வித் ஃப்ளோ. இயற்கைக்குன்னு ஒரு வேகம் இருக்குது. அதை 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 மீட்டுக்கிறதுக்கு ஒரு வேகம் இருக்குது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜெட்டிக்கு கீழே நாங்கள் டைவ் பண்ணும்பொழுது அதில் கவனிச்சது என்னன்னா இப்போ தான் 20 வருஷம் கழித்து அந்த இடத்துல அந்த இயற்கையோடைய இயற்கையால் அழிந்த அந்த இதுவோடைய இதுவே இப்போ நெல் முளைக்கிற மாதிரி முளைச்சிருக்குன்னு வைங்களேன். அந்த சூழல் அப்போ அதுக்குள்ளே அது வந்து இப்போ மனிதனுடைய தலையீடுக்கு உட்படுத்தப்பட போகுது. அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துக்குது. ஒரு சுனாமி வந்தால் 20 வருஷம் 30 வருஷம் காலம் எடுத்து அதை அதை மீட்டுக்குது அதுவே. ஆனால் நம்ம மனிதனால் ஏற்படுத்தப்படுற டிசாஸ்டருக்கு வந்து அந்த மாதிரியான காலம்லாம் இருக்கிறதா கூட தெரியல. இப்போ இயற்கை பேரிடரோ மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடரோ பூமியை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை எடுத்துக்குது. அந்த நேரத்துக்கு தக்க மாதிரி பயணம் பண்ணுறது தான் கோ வித் ஃப்ளோவே தவிர சமூகமும் கார்ப்பரேட்டும் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் நிர்ணயித்த ஒரு ஃப்ளோவுக்கு ஈக்குவலாக போகிறதுன்னு முடிவு பண்ணக்கூடாது இந்த சமூக நிறுவனங்கள்ன்றது தான் என்னுடைய இறுதி கருத்தாக நான் சொல்லிக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திப்போம். நன்றி நேர்களே, வணக்கம்.